ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம நைட்டு வந்து ஒரு டின்னர் ரெடி பண்ணலாம். சடனாக வந்து ஒரு டின்னர் ரெடி பண்ணியிருந்தேன். கருப்பு கவுனரிசி வந்து மாவெல்லாம் தனியாக அரைச்சி சேர்க்காம சடனாக பவுட்ரு பண்ணி சேர்த்துருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலையில் அரைச்ச மாவு தான். காலையில் அரைச்சி நைட்டு புளிக்க வச்சுருந்தேன். நல்லாவே புளிச்சு வந்திருந்தது. அதுக்கப்புறம் கவுனி அரிசி வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி தண்ணிலாம் வடிச்சிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பவுட்ராயிரும். நம்ம டேரெக்டாக வந்து நிறைய அரிசி போட்டு அரைச்சா கவுனி அரிசி இட்லி வந்து அந்தளவுக்குலாம் வராது. வீடியோலாம் பார்க்குறேன், ஆனால் அந்தளவுக்கு கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா நானுமே அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், வந்ததில்லை. இடியாப்பமும் வராது, ஏன்னா கொல கொலன்னு இருக்கும். ஏன்னா கவுனி அரிசி தன்மை வந்து எப்போதுமே கொஞ்சம் கொல கொலப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம தனியாக வேக வச்சு இந்த மாதிரி ஜீனி தேங்காய் அந்த மாதிரி போட்டு கஞ்சி வச்சு தான் குடிக்க முடியும். இட்லியோ வந்து இடியாப்பம் அந்த மாதிரிலாம் வந்து வெறும் கவுனி அரிசியை மட்டும் வச்சு நம்ம எப்போதுமே அந்த மாதிரி செய்ய முடியாது. இந்த மாதிரி தோசையில் இட்லியில் வந்து நம்ம மாவு அரைச்சிட்டோன்னா அதில் 2 ஸ்பூன் கலந்து நம்ம ஊற்றினோன்னா ரொம்பவே சூப்பராக வரும். தோசையுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இட்லியுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இட்லி பாத்திரத்தை வச்சு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாவை ஊற்றலாம். நம்ம முன்னாடியே ஊற்றிட்டோன்னா அந்தளவுக்கு நல்லா வராது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பாத்திரத்தில் ஆவி வந்ததுக்கப்புறம் நல்லா ஊற்றிடலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். நம்ம நார்மல் இட்லி மாவு மாதிரி நம்ம சீக்கிரம் எடுத்துட வேணாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா 5 நிமிஷம் நல்லா கூட ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. எப்போதும் நார்மல் இட்லி வந்து நம்ம சீக்கிரமே எடுத்துருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தால் ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா சூப்பராகவே வந்துடும். மூடி போட்டு 10 நிமிஷம் ஆயாச்சு. வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நான் செய்வேன். கவுனி அரிசி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. நம்ம தனியாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லி தோசைன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நம்ம தனியாக செஞ்சு கொடுக்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது, வேணாம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம இட்லியாவோ தோசையோ, அதுவும் தோசையாக ஊற்றினா சொல்லவே வேணாம், நல்லாவே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இட்லியை நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக தோசை ஊற்றுறப்ப நான் வந்து வீடியோ போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதுக்கு காம்பினேஷனாக வந்து தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். காலையில் வச்ச பச்சை பயிறு குழம்பு இருக்குது, அதனால் வந்து தேங்காய் சட்னி வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் போட்டு அரைச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாயை விட வரமிளகாய் ரொம்பவே நல்லது. 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ரொம்ப நைஸாக அரைச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் இதுவாக அரைச்சிக்கலாம். அப்போ வந்து அரைச்சாச்சு. அரைச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா தேங்காய் சட்னிக்கு வந்து அதிக எண்ணெய் தேவையில்லை. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். ஏன்னா அதிகமாகவே வந்து நம்ம எதுலேயுமே ஆயில் அதிகமாக சேர்த்து சமைக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தக்காளி சட்னி அந்த மாதிரி இருந்தால் தான் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். தேங்காய் சட்னிக்கு அதிகமாக தேவையில்லை. எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், நல்லா காஞ்சாச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்தா ரொம்பவே நல்லது. அதுவும் நம்ம நைட்டு வந்து தேங்காய் சட்னி சாப்பிட்டோம்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிறதுக்காக தான் இந்த ஜீரகம் சேர்க்குறோம். அதுவும் ஜீரகம் சேர்த்தா சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லாத்துலேயுமே ஜீரகம் சேர்ப்பேன். அந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி சட்னியில் சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம அதில் கொட்ட வேணாம், நம்ம பொட்டுக்கல்ல போட்டிருக்கிறதுனால அதில் நம்ம ஊற்றி கிண்டனோன்னா நல்லா திக்காயிடும். அதனால் வந்து தனியாக சேர்த்துருங்க. இந்த மாதிரி தனியாக தாளிச்சதை வந்து தனியாக அந்த சட்னி நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம். நம்ம அப்படியே வந்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டோன்னா நல்லாவே வந்து திக்காயிடும். அதனால் தனியாக சேர்த்துட்டோன்னா சூப்பராக வந்திருக்கும். அதுவும் தேங்காய் சட்னி தனியாக வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இட்லி நம்ம எடுத்த இட்லி ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழந்தைக்கு சாப்பிட கொடுத்துடலாம். என்னோடய பையனுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. காலையில் வச்சு பச்சை பயிறு குழம்பு கூட தேங்காய் சட்னி வச்சு லைட்டாக நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.